வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா. சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி துணையாக நின்ன சாமி. கதிராடும் சோலக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள நதியாக வந்த சாமி பொதியாக பூத்த சாமி. புறவழி பாத வீசோ உன்னுடைய காட்டு வாசம் கம்பெடுத்து பேசும் காத்தில் கொம்பெடுத்து மோதும் சாமி. வாடா வாடா நீதான் விதி கூத்தாடும் கூட்டுக்குள்ள காலோயம்மானே காலோயம்மானே கனவு எம்மானே காதல் எம்மானே காதல் எம்மானே
கண்ணீர் எம்மானே. தயவுசெய்து எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த கலையை வந்து அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகணும். இந்த தீரன் குழு வந்து இனி வர்ற வருஷத்துல 365 நாளும் ஏதோ ஒரு அரங்கத்துல வந்து ஒரு மேடையில வந்து இந்த கம்பத்தாட்டத்தை வந்து உலகமே பறைசாற்றுற அளவுக்கு, இது தமிழரோட பெருமை, தமிழரோட கடமை. இதை வந்து ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புறது வந்து உங்களோட கடமை. நாங்கள் என்ன வேணா ஆடிட்டு போயிடலாம், எது வேணா பண்ணிட்டு போயிடலாம். இது நீங்க தான் வந்து எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து இந்த கலையை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணும். அடுத்த தலைமுறை வந்து கீழே உட்காந்து பார்க்காம மேலே வந்து இந்த ஆட்டத்தை ஆடணும். இதுதான் எங்களோட நோக்கம். இந்த 8 வருஷமா இந்த கலைக்குழு நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் உங்க சப்போர்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அடுத்த தளத்துக்கு எங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். நாங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். இப்போ கீழ் தளத்தில் ஆடாம 2வது தளத்தில் ஆடிட்டு இருக்கிறோம். இது மாதிரி தளங்கள் மாறி மாறி போகணும். நான் சொல்றது மாடி வீட்டை சொல்லிங்க, அடுத்த தளங்கிறது வந்து அடுத்த மேடையை சொல்றேன். மாவட்டம் பாலக்கோடு அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு வள்ளி கும்மி ஆட்டம் விமரிசையாக நடைபெற்றது. காட்டம்பட்டி கிராமத்தில் அருள்பாலிக்கும் கொங்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி திருமண கதையை விளக்கும் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் குழுவாக வட்ட வடிவத்தில் இணைந்து ஒரே சீருடையில் கிராமிய பாடல்களுக்கு ஏற்ற வகையில் நடனமாடினர். சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டு ரசித்தனர்.